ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சீக்கிரத்திலே பெரிய பெரிய சாட்சிகளாய் ஆண்டவர் நிறுத்த போகிறார். இந்த வருடம் ஒரு சாட்சிக்குரிய வருடமாகவே மாறப்போகிறது. வாரம் ஆண்டவர் சாட்சிகளை எழுப்ப போறார். இந்த 100 days ஜெபத்தினுடைய அற்புதங்கள் சில வருடத்தோட அல்ல, வருகை வரைக்கும் இந்த அற்புதம் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தயவுள்ள கரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேரடியாக ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து இன்னொரு பகுதியை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். ஸோ நியூ இயர் சர்வீஸ் அன்றைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து ஆண்டவர் ரொம்ப அழகாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். இந்த வேதத்தில் இந்த பிரயாணம் அப்படின்றது நிறைய விதமான பிரயாணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேத புத்தகமே என்ன புத்தகம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரயாணத்தின் புத்தகம் தான் வேத புத்தகம். ஒரு டிராவலை தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எப்படி கானான் தேசத்திற்கு கொண்டு போகிறதற்கு ஒரு டிராவல் டைம் எப்படி இருந்துச்சோ அதே போல இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை பிறக்க பண்ணி இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை டிராவல் பண்ண வைக்கிறாரு. நம்ம எதற்கு நேராய் போறோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு நேராய் போனது போல நம்ம எல்லாருமே பரலோகத்திற்கு நேராக ஒரு டிராவல்ல நம்ம இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை எத்தனை நாள் நம்ம வாழ்றோம்னு தெரியாது. ஆனா இந்த உலக வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் டிராவல் பண்றது போல ஆண்டவர் ஒரு பிரயாணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சோ இந்த பிரயாணத்திலே வனாந்தரங்கள் இருக்கிறது, இந்த பிரயாணத்திலே செங்கடல் இருக்குது, இந்த பிரயாணத்திலே தண்ணீர் பற்றாக்குறைகள் இருக்கிறது, இந்த பிரயாணத்திலே ஆண்டவருடைய மேக ஸ்தம்பம் இருக்குது, இந்த பிரயாணத்தில் ஆண்டவருடைய அக்னி ஸ்தம்பம் இருக்குது, இந்த பிரயாணத்தில் ஆண்டவரால் அனுப்பப்படுகிற காடைகள் இருக்கிறது, இந்த பிரயாணத்தில் ஆண்டவரால் அனுப்பப்படுகிற மன்னா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பிரயாணத்தில் எந்தெந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரோ, எந்தெந்த வழிகளிலெல்லாம் நடத்தினாரோ அதே போல நம்மையும் நடத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆனால் 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டதுல 2 பேர் மட்டும்தான் அந்த கானானுக்குள்ள போய் சேர்ந்தார்கள். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன், அதற்கு பிறகு ஜோஷுவாவும் காலேப் என்கிற தேவனுடைய மனுஷன். இவர்கள் 2 பேரை தவிர வேறு யாருமே இந்த பிரயாணத்துக்கு புறப்பட்டவர்கள் சரியாய் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கவில்லை. காரணம் என்னன்னா அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அவர்களுடைய அவிசுவாசம், அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த செய்கைகள், சில காரியத்தினால அவர்கள் போகாமலே இட்டாங்க. அதனால நாம் அந்த தவறை செய்யாதபடி நம்முடைய விசுவாசத்துல உறுதியா இருந்து நம்முடைய பிரயாணத்தை வெற்றியாய் முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இறங்குவாராக. ஆனா ஒரு பிரயாணம் என்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்த கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு இந்த 2026ல ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரயாணத்தை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்துகிறார். ஆமே. நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்கலாமா? அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய திருச்சபை ஜனங்களுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வருடம் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அக்கரைக்கு போவோம் வாருங்கள், அக்கரைக்கு போவோம் வாருங்கள். நம்முடைய தகப்பனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது, நம்முடைய தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. தன்னுடைய 12 சீடர்களை பார்த்து அன்றைக்கு ஒரு பிளானும் ஒரு திட்டமும் இல்லாமல், எங்க போக வேண்டும் என்று தெரியாமல், ஒரு சாதாரணமான இடத்திற்கு தான், ஏற்கனவே போன இடத்திற்கு மாறி நம்ம அப்படிதான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த சீடர்களுக்கு
ஆண்டவர் திடீரென்று ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை கர்த்தர் வைத்து, ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தினுடைய பேரை கர்த்தர் சொல்லி, எல்லாம் புறப்படுங்க, எல்லாம் ஆயத்தமாகுங்க, எல்லாம் ரெடி ஆகுங்க, அக்கரைக்கு போவோம் வாருங்கள். அன்றைக்கு அந்த சீடர்களை அழைத்த கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் அழைக்கிறார். அக்கரைக்கு போவோம் வாருங்கள். நீங்கள் நினைக்காத, உங்களுடைய யோசனையிலே புறப்படாத, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரும் உங்களை குறித்து யோசித்திராத ஒரு இடத்திற்கு நேராய் கர்த்தர் இந்த வருடம் நாம் அனைவரையும் கர்த்தர் அழைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த வருடம் நாம் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இதுவரையிலும் ஆரம்பிக்காத ஒரு பிரயாணத்தை கர்த்தர் இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் துவங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடம் நமக்காக ஒரு பெரிய பிரயாணம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த பிரயாணத்தில் நம்மோடு கூட ஒருத்தர் இருக்க போகிறார். அந்த பிரயாணம் நம்மை அக்கறைக்கு கொண்டு போகிற ஒரு பிரயாணமாய் அமைய போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி அக்கறைக்கு, ஆமென், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இந்த டிராவல், இந்த பிரயாணம் அப்படின்றது நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நிறைய கடல் பிரயாணத்தை ஆண்டவர் மேற்கொண்டார். அதிகமான ஆண்டவர் சுற்றி நடந்த, ஆண்டவர் வாழ்ந்த அந்த இடத்தை சுற்றி அதிகமாய் கடல் அதிகமாய் இருந்ததுனால ஆண்டவர் இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போகிறதற்கு நிறைய கப்பல்களை ஆண்டவர் பயன்படுத்தி அதிகமான டிராவல் அவர் நடந்து பண்ணினார். அதே போல கழுதையில் அவர் டிராவல் பண்ணார். அதே போல அதிகமான நேரங்கள் அவர் கப்பலிலே அவர் டிராவல் பண்ணினார். நீங்கள் இந்த 4ஆம் அதிகாரம் நம்ம வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது அங்க ஒரு டிராவல் இருக்குது. அந்த டிராவல் என்ன டிராவல் அப்படின்னு சொன்னா, அந்த டிராவல்ல ஆண்டவர் எல்லாரோடையும் கூட வாங்க போலாமா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டுட்டு அந்த கப்பலிலே ஆண்டவர் பின்னணியிலே தூங்கி கொண்டிருந்தார். அது ஒரு டிராவல். அந்த டிராவல் எங்க போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, கனசரேத் என்கிற ஒரு இடத்துல போய் அந்த டிராவல் முடியுது. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிலே வந்தார்கள். அப்போ நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இந்த டிராவலை வித்தியாசப்படுத்தி உனக்கு காமிக்கிறேன். அப்படின்னா இந்த அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன டிராவல் என்ன டிராவல் அப்படின்னா, சீடர்களோடு கூட சேர்ந்து கப்பலிலே ஏறி அவர் கப்பலிலே தூங்கி கொண்டிருந்தார். போற வழியிலே பயங்கரமான காற்று அடிக்கிறது. அப்ப ஆண்டவர் எழும்பி, ஏன் அற்ப விசுவாசிகளை சந்தேகப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி காற்றையும் கடலையும் அமர்த்தி எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, கதரேனுடைய நாட்டிற்கு வந்தார்கள். அந்த கதரையனுடைய நாட்டிற்கு இறங்கின உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 6000 பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதன், தன்னையே காயப்படுத்தி கொண்டு இருந்த ஒரு மனுஷன், அப்படின்னா அந்த கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், ஜனங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அந்த பிசாசுகள் எல்லாத்தையும் கடலிலே ஆண்டவர் தள்ளி விட்டுட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் பிரமிக்கிறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்குது. இதுதான் இந்த டிராவல். ஆனா இன்னொரு டிராவல் அப்படியே சொல்லும் போது, அடுத்ததாக 1ஆம் தேதி அன்று அப்போஸ்தலனாகிய பவுலுடைய டிராவலை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அப்படின்னா அவங்க ஒரு நாட்டிலிருந்து அவர்கள் கைதிகளாய் போகிறார்கள். கிட்டத்தட்ட 297 பேர் ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல், நம்முடைய சர்ச்சை அளவுக்கு இருக்கணும், இதோட பெரிய கப்பல். அத்தனை பேரும் கைதிகளா இருக்கிறாங்க. ஆனா அந்த கப்பல் போகிற வழியிலே பெரிய பிரச்சனைக்குள்ள ஆகுது. யூரோத் கிளித்தான் அப்படின்ற ஒரு காற்று, பெருங்காற்று அடிக்கிறது, கப்பல் உடைந்து போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறதுனாலே நீயும் உன்னோடு கூட இருக்கிறவர்களும் அனைவரும் தப்புவித்தீர்கள். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும்
பிராண சேதம் வராது. இப்படியாக அவர்கள் கரை சேர்ந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த காரியத்தை குறித்து 1ஆம் தேதி இது ஒரு கப்பல் பிரயாணம். அந்த பிரயாணத்தில் இருந்த சில காரியங்கள், ஒரு 5 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற ஒரு வேத பகுதியில் இன்னொரு பிரயாணம் இருக்கிறது. அந்த பிரயாணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஆண்டவர் நடத்துகிறார். நடத்தி முடிச்ச உடனே தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க எல்லாம் கப்பல்ல ஏறுங்கப்பா, நீங்க எல்லாம் கப்பல்ல ஏறுங்க, நீங்க எல்லாம் கப்பல்ல ஏறி நீங்க உங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சிருங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லி தன்னுடைய சீடர்களை முன்பாக அனுப்பிவிட்டு பின்பாக தரித்திருந்து ஆண்டவரோட பேசி கொண்டிருந்த அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதற்கு கர்த்தர் கிருபையா இறங்குவாராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமே. 127 பேர், 297 பேர்ல ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தும் ஒரே மனுஷன் அங்கே ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் அந்த பிரயாணத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். பிரயாணத்திலே ஏறின ஆண்டவர் படுத்து உறங்கி கொண்டிருந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் என் படகிலே இருக்கிறதுனாலே என் படகு மூழ்கி போவது இல்லை. என்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க சொல்லிவிட்டு பின்னாடி ஆண்டவர் வருகிறவராய் இருந்தாலும் என்னுடைய கப்பலை கரை சேர்ப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். தட்டி எழுப்பப்படு மகனே, உற்சாகம் அடை மகனே, சோர்வுகளை எடுத்து போடு மகனே. இந்த வருடம் உனக்கு நேராய் ஒரு பெரிய அழைப்பு வருகிறது. நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் வராத ஒரு அழைப்பு உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த லெவல் உனக்கு போதாது, நீ இவ்வளவு அல்ல, உன்னை நான் அடுத்த படிக்கு கொண்டு போகிறதற்கு அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த வருஷம் அந்த மகிமையை நான் பார்க்க போறேன், குடும்பத்தில் பார்க்க போறேன், என்னுடைய வாழ்க்கையில பார்க்க போறேன். நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. கர்த்தரே அந்த மாற்றத்தை எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரயாணத்தை இன்னைக்கு நம்ம தெளிவாக ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்குள்ளாக ஆமென், படவு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவிடப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீடர்கள் கண்டு ஆமென் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா கவனமாய் கவனிச்சுக்குங்க. நான் 3 சம்பவத்தை சொன்னேன். ஒரு டிராவல், என்ன டிராவல்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கடலில் டிராவல் பண்றாரு. அது 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மோடு பேசினார். நம்பர் 2, இரண்டாவதாக நமக்கு ஆண்டவர் கொடுத்த அக்கறைக்கு போவோம் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஸ்டோரி, இல்ல அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரும் அவர்களோடு ஏறி போறார். ஆனா படகுல தூங்கிட்டு இருக்கிறாரு. இடையில காற்று வருது. அவர் அக்கறைக்கு சேர்ந்தார்கள், கனசரீரத்துக்கு போய் சேர்ந்தார்கள். இப்பொழுது 3வது ஒரு டிராவல்.
இது மூன்றாவது டிராவல். இந்த டிராவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டிராவல் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை மட்டும் ஆண்டவர் அனுப்புகிறார். அவர்கள் போகும்படியாய் ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். வேகமா போங்கப்பா, வேகமா போங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ கப்பல்ல ஏறிட்டாங்க. இந்த கப்பல் பிரயாணப்பட்டு இப்ப எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது 4ஆம் ஜாமத்திலே, அப்படின்னா நடு ராத்திரியில ரொம்ப இருட்டான ஒரு நேரத்துல இந்த கப்பல் கடலினுடைய நடுப்பாகத்திற்கு வந்துச்சு. இவங்க பிரயாணம் பண்ண வேண்டிய அந்த இடத்துக்கு அந்த நடுப்பாகத்துல வந்திருக்குது. அந்த பக்கம் இனி பாதி தூரம் போகணும், திரும்ப ரிட்டன் ஆனா இந்த பக்கம் பாதி தூரம் போகணும். அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கடல் கொந்தளிக்கிறது, காற்று பலமா இருக்குது. அப்போ இவருடைய கப்பல்ல இயேசு இருந்திருந்தாருன்னா இவங்க தைரியமா இருந்திருக்கலாம். சரி, ஏற்கனவே இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு, அப்ப இயேசு நம்ம கப்பல்ல இருந்தாரு, அவரை தட்டி எழுப்பினோம், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆனா இப்ப இயேசு அந்த படகுலே இல்லை, இவர்கள் மட்டும் தனியா இருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயம் எல்லாம் ரொம்ப பயமா இருக்குது. ஆனா அந்த நேரத்துல அதே கடல்ல ராத்திரியில ஒரு வெள்ளையும் போட்டு ஒரு வெளிச்சத்தோட ஒரு ஆவி வர்றது மாதிரி அப்படியே அந்த கடல்ல நடந்து வர்றதை பார்த்து அவங்க எல்லாம் ஆவேசம் அப்படின்னு சொல்லி பிசாசுன்னு சொல்லி கத்துறாங்க. உடனே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு. இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நான் என்ன நம்புறேன்னா, நம்பர் 1, இந்த சம்பவத்தில் நான் சொல்லுகிறது ஒன்று, என்னுடைய துவக்கத்திலே, என்னுடைய ஆரம்பத்திலே ஒருவேளை என்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் என்னோட இருக்கிற கர்த்தர் இந்த பிரயாணத்தினுடைய முடிவிலே என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்கிறதை பலருக்கு கர்த்தர் காண்பித்து, நமக்கு ஆண்டவர் காண்பித்து, இந்த வருடம் உன் கூட நான் இருக்கிறேன் என்கிறதை நிரூபிக்கிற ஒரு ஆண்டாய் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த துவக்கத்தில் இல்லைன்றால் போன வருஷத்துல நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், என்னுடைய பிரயாணத்துல ஆண்டவர் என் கூட இருக்கிறதனுடைய அடையாளம் ஒண்ணுமே தெரியல, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். என் கூட இருந்தது மாதிரி தெரியலையே, அந்த பிரசன்ஸை நான் உணரலையே, அந்த மகிமையை நான் உணரலையே, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட நடந்து வருகிறாரா? ஆனால் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, இந்த பிரயாணத்தினுடைய ஆரம்பத்தில் தான் கூட ஆண்டவர் இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார் என்கிற அந்த தாட் அவங்களுக்குள்ள இல்லை. ஆண்டவர் தான் கூட இல்லைன்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா துவக்கத்திலே அவர்கள் கண்டுபிடிக்காவிட்டாலும் முடிவில் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அந்த பிரயாணத்தினுடைய முடிவிலே அந்த கப்பலில் இருந்து சீடர்கள் மட்டும் அல்ல, கர்த்தரும் அந்த இடத்திலே இறங்கினார். ஆண்டவர் அவர்களோடு கூட டிராவல் பண்றத கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே, ஆண்டவரே நான் தனித்து நிற்கிறேன், ஆண்டவரே நான் தனித்து போகிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறத நான் உணர முடியல, நான் வலது புறத்துல உணர முடியல, நான் இடது புறத்துல உணர முடியல, நான் எவ்வளவு கிரியை செய்தோம், நீர் என்னோடு கூட இருக்கிறீரோ இல்லையோ என்கிற சந்தேகம் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது. நீர் எனக்குள்ளே இருந்தா ஏன் இந்த காரியம் நடக்கல, ஏன் இந்த காரியம் எனக்கு வாய்க்கல, நீர் என் கூட இல்லைன்னா நான் நிர்மூலமாகி இருப்பேன், நான் வாழ மாட்டேன், அப்படி என்கிற ஒரு பெரிய பதட்டத்தோடு இந்த வருஷத்தை நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆரம்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், தனித்து புறப்பட்ட இந்த பிரயாணம், ஆமென், தனித்து புறப்பட்ட இந்த பிரயாணம் நீங்கள் அக்கறைக்கு போய் சேரும் போது அந்த படவிலே இயேசு இருக்கிறதை காண்பீர்கள். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த பிரயாணம் முடியும் போது, இந்த பிரயாணம் கரை சேரும் போது உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை
பார்ப்பீர்கள். இந்த பிரச்சனை முடியும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த காரியம் உங்களுக்கு நடக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உன்னோடு நான் புறப்பட வரவில்லை என்று நினைக்க வேண்டாம், உன்னோடு இல்லை என்று நினைக்க வேண்டாம். நீ போகிற வழியிலெல்லாம் உங்களை காத்து உங்களை விட்டு விலகாத கர்த்தர், வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை அவருடைய கண்களை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். எந்த இடத்துல இருக்கிறீங்க, எங்க போறீங்க, எங்க வண்டி ஸ்டாப் ஆகுது, எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சில விதமான பிரயாணங்கள் பாருங்க. எல்லா பிரயாணத்திலையும் எல்லாரும் நம்ம கூட நினைக்கிற நேரத்துல எல்லாம் ஜாயின் பண்ணிட முடியாது. பொதுவாக நம்ம ஒரு கார்லையோ ஒரு பைக்லையோ ஒரு பஸ்லையோ தரை வழி ஒருவேளை பிரயாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தரையில போறோம் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது ஒரு இடத்துல ஏத்திட்டு போறதுல நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இங்க இருந்து நாகர்கோவில் போறோம், இல்லை இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போறோம்னா அப்போ போற வழியில மதுரையில் ஒரு ஆளை ஏத்திட்டு போறோம் அப்படின்னா, திண்டுக்கல்ல ஒருத்தரை ஏத்திட்டு போறோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா அவங்கள நிறுத்தி நம்ம ஏத்திட்டு போகலாம். ஆனா இந்த உலகத்திலேயே 2 இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம யாரையுமே பிக்கப் பண்ண முடியாது. வானத்துல பறக்கிறவங்களும் கடல்ல டிராவல் பண்றவங்களும் அவருடைய பிரயாணத்துல இடையில யாரையுமே கொண்டு போக முடியாது. ஏன்னா கடலுக்கு இடையில ஸ்டாப் எதுவுமே இல்லை, அங்க ஜனங்கள் நிற்கவும் முடியாது. அதே போல வானத்திலையும் நடு வானத்துல நின்று ஆளை ஏத்திட்டு போக முடியாது. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே சில டிராவல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது யார் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இருக்க முடியும். இல்லைன்னா ஆரம்பிக்கும் போது என்ன இருந்துச்சோ நம்ம ஒருத்தர் தான் அதை கடக்கணும். நீங்க ஒருத்தர் தான் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளணும். உங்களை ஒருத்தரால தான் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். வேறு யாரு நினைச்சா கூட உங்களோட கூட ஜாயின் பண்ண முடியாது. வேறு யாரு நினைச்சாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்க வாழ்க்கையில எந்த ஸ்டாப்பா இருந்தாலும், அது வானமா இருந்தாலும், அது சமுத்திரமா இருந்தாலும், என் படகுல என்னோடு கூட ஜாயின்ட் ஆகிறதற்கு, என் கூட டிராவல் பண்றதற்கு, என் கூட சேர்றதற்கு ஒருவரால முடியும். ஒருவரால முடியும். இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. பாஸ்டர், இதுக்கு இடையில யாருமே வர முடியாது பாஸ்டர். என் கணவன் இதற்கு இடையில நிக்க முடியாது, என் மனைவி இதுக்கு இடையில நிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில நான் மட்டும்தான் போய் ஆகணும், நான் மட்டும்தான் தனியா நிக்கிறேன், வேற யாரு நினைச்சா கூட எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் எப்படி கடப்பேன்னு எனக்கு தெரியல, எப்படி மறுகரைக்கு நான் போவேன்னு தெரியல. ஆனால் ஆவியானவர் மட்டும் இன்றைக்கு உங்கள் மேல் நிழலிட்டு நடு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்திலே யாரும் உதவி செய்ய முடியாத அந்த படகுக்கு, அந்த கடற்கரைக்கு இயேசு நடந்து வந்தார். இயேசு நடந்து வந்தார். இதோ சிலருக்காக நடந்து வருகிறார். சில வாலிப தம்பிக்காய் கர்த்தர் நடக்கிறார். தங்கச்சி, உனக்காக ஆண்டவர் நடக்கிறார். உன்னை பார்த்து கர்த்தர் தீவிரமாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட பிரயாணப்பட்டு வருவேன். நீ இந்த படிப்பை முடிக்கும் போது உன் கூட நான் இருக்கிறத நீ பாப்ப. இந்த வேலையில போய் நீ உட்காரும் போது உங்க கூட கர்த்தர் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த பிரயாணத்தினுடைய முடிவிலே நீங்கள் தனித்து புறப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடே. ஹல்லேலூயா. ஊரிலிருந்து ஒருவேளை பல ஊரிலே தனித்து விடப்பட்டவர்களை போல நீங்கள் வந்திருக்கலாம். யோசேப்பை ஆண்டவர் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலிருந்து கிளப்பும் போது அவன் ஒரு தனி மனுஷனா போறது மாதிரி தான் தெரிஞ்சிருச்சு. போத்திபாருடைய வீட்டில் அவனுக்காக பரிந்து பேசுகிறதற்கு யாரும் இல்லை. ஒரு சிங்கிள் பர்சன், தனி பர்சன். யாருப்பா அவன் கூட இருக்கா? யாரும் இல்லை. உங்க அம்மா என்னாச்சு? வீட்டில் இருக்காங்க. உங்க அப்பா என்னாச்சு? ஊர்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரி யோசேப்பை பார்த்து யாரு கேட்டாலும் அந்த யோசேப்பு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு தனி ஆளா தான் இருக்கிறேன், நான் ஒரு தனி ஆளா தான் இருக்கிறேன். ஆனா பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு ஒரு நாள் நிற்கும் போது யோசேப்பு சொல்லுகிறார், நான் அல்ல, தேவனே இவ்விடத்திலே
என்னை கொண்டு வந்தார். எப்பா, இந்த பார்வோனுடைய அரண்மனையில் நான் தனியா இல்லப்பா, இந்த எகிப்துல நான் தனியா இல்லப்பா. ஆண்டவர் என்ன தத்துருவமா காமிக்காட்டா கூட என் கூட அவர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. என் கூட குழியில போடும்போது அவர் இருந்திருக்கிறாரு, என்ன வித்து போடும்போது அவர் இருந்திருக்கிறாரு, எனக்கு போத்திபாருடைய வீட்டில் அவர் என் கூட இருந்திருக்கிறாரு, சிறைச்சாலையில் அவர் என் கூட இருந்திருக்கிறாரு. நான் பார்க்காட்டாலும் அந்த நன்மையை பார்க்கும்போது அவர் என் கூட இருக்கிறத. ஆமென். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை சிஸ்டர், பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று. அந்த கையெழுத்தை நீங்க போடும்போது புரிஞ்சுக்குவீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று. அந்த எதிரிக்கு முன்பாக கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்தும் போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க கர்த்தர் உங்களோட கூட டிராவல் பண்ணினார் என்று. ஆமென். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின உங்களை கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட முடிவிலே இறங்குவேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இது தனித்து விடப்பட்ட பிரயாணமா இருந்தாலும், சொல்லுங்க, இது தனித்து விடப்பட்ட பிரயாணமா இருந்தாலும் முடிவிலே ஆண்டவர் உங்களோடு கூட இறங்குறத நீங்க உணர்வீங்க. முடிவில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத உணர்வீங்க. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஒருவேளை இந்த பிரயாணம் இந்த ஒரு 4 days 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த வருஷத்தினுடைய துவக்கமே எனக்கு தனிமை தான் பாஸ்டர், இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமே நான் தனிமையாக தான் காலடி எடுத்து வைக்கிறேன், நான் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் கிருபையாக வாக்கு கொடுக்குறாரு, இந்த வருஷத்தினுடைய முடிவில் உங்கள் போட்டில் இருந்து இன்னொருத்தர் இறங்குவார். அவர் எங்கே வந்து ஜாயின் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன கர்த்தர் ஆபத்து வரும்போது கரெக்டா வந்து சேர்ந்துருவாரு. தேவை வரும்போது இவர் சரியா வந்து சேருவாரு. இவர் நமக்கு வருகிற டைம் கரெக்டான டைம், சரியான நேரம், சரியான நேரத்தில் வந்து என்னோட ஜாயின் பண்ண போறாரு. நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. 2 கைகளை அப்படியே உயர்த்தி நன்றி ஆண்டவரே, ஆமே, நன்றி ஆண்டவரே. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமா முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமா முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என் வழியார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார். கைகளை மேல தட்டி எல்லாரும் கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கையில் உன்னோட பாயம் உன்னோடு அப்பா இருக்க. ஆமப்பா உள்ளாது என்னோடு அப்பா இருக்க. சொல்லு, நீதினா ஸ்திரப்படுவார், கொடுமைக்கு நீ தூரமாவாய். கொடுமைக்கு நீ தூரமாவாய். திகில் உன்னை அணுகாது. திகில் உன்னை அணுகாது. வாழ்வுண்டு கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே,
கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் விசுவாசத்தோடு துவங்கின காரியத்திலே, நீங்கள் விசுவாசத்தோடு ஆரம்பித்த அந்த காரியத்திலே, நான் நம்புறேன் முடிவிலே உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறதை நம்ம எல்லாரும் உணரப்போ. இந்த வருஷத்துல ஆண்டவர் தத்துருவமாய் கர்த்தர் வெளிப்பட போகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை இந்த வருஷத்தினுடைய முடிவில் கர்த்தர் காண்பிக்க போகிறார். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? யார் அசட்டை பண்ண முடியும்? ஆரம்பத்தில் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறத கர்த்தர் காண்பிக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் வெற்றி அடையும் போது நம்ம கூட இருக்கிறவர் யார் என்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த முன்னாடி நிற்கிற மற்றவங்களை உருவாக்குறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு தங்களை காமிச்சிக்கவே மாட்டாங்க. மறைஞ்சு மறைஞ்சு யார் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னே தெரியாது, யார் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த பர்சன் வெற்றி அடைஞ்சாங்கன்னா அந்த நபர் சொல்லுவாங்க, இவங்கள பார்த்து எனக்கு பின்னாடி இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணது இவர் தாங்க, என்னை உற்சாகப்படுத்தினது இவர் தாங்க, இவங்க தாங்களே என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டாங்க. நான் நம்புகிறேன் இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா நம்ம நிறைய பேர் நன்றியோட கர்த்தர் சமூகத்தில் நிற்போம். நம்ம நிறைய பேர் சாட்சியோட ஆண்டவர் சமூகத்தில் நிற்போம். நம்ம நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு அடுத்த லெவலில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைப்பார். ஒரு பெரிய உயர்வில் நம்ம நிற்போம். நீங்கள் ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் நீங்கள் நிற்பீங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்டில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பார். ஒரு ஞானத்தில் தேர்ந்தவங்களா ஆண்டவர் உங்களை கொண்டு, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் உங்களை ஒரு அடுத்த வித்தியாசமான ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பார். ஒரு மகிமையான இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. இது நடக்கும், நம்புறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இது உங்களுக்கான வருஷம்தான். இந்த வருஷம் நமக்கான வருஷம்தான். இந்த வருஷம் தடைகளை உடைக்கிற வருஷம்தான். இந்த வருஷம் கட்டுகளை உடைக்கிற வருஷம்தான். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சாட்சியை, அந்த மகிமையை நீங்க பார்க்கும்போது சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா, நான் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சேன், தனியா ஆரம்பிச்சேன். எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ எங்க சொந்தக்காரங்களோ யாருமே கூட இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த வருஷத்தை நான் முடிக்கும் போது ஒன்றை கண்டுபிடிக்கிறேன், என் கூட கர்த்தர் இருந்தா. அவர் எங்க வந்தாருன்னு எனக்கு தெரியாது, எங்க ஏறினாருன்னு எனக்கு தெரியாது. நான் பிலீவ் பண்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து என் கூட இருந்தார் போல தெரியுது அப்படின்னு உணர்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லவர். ஒரு 10 டைம் ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் நம்புறேன், நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர், என்னமோ ஒன்று நடக்க போகுது. பிரதர், என்னமோ ஒன்று கர்த்தர் செய்ய போறாரு. இதுவரையிலும் நடந்துராத ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறாரு. இதுவரையிலும் பார்த்திராத ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் அதற்காக தான் இவ்வளவு தூரம் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு நீங்க நினைக்கிறீங்க, இந்த வருஷம் எப்படி ஆகுமோன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஐயோ, ஆரம்பமே இப்படி இருக்குதே, துவக்கமே இப்படி இருக்குதே, நான் துவக்கத்துல நல்லா இல்ல பாஸ்டர், துவக்கம் எனக்கு நல்லா இல்ல பாஸ்டர். 4 நாளை தாண்டிட்டேன், 4 நாளும் சோகத்துல தான் போயிடுச்சு, 4 நாளும் டென்ஷன்ல தான் போயிடுச்சு, 4 நாள் ரொம்ப வருத்தத்தை தான் சுமந்தேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, இந்த வருஷத்தினுடைய முடிவில் நான் கரை சேருவேன். கர்த்தர் என்னை அக்கறைக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென். ஹதலா ரஹதனமா லோதரா சம்தனமோரா லம்தே நம ரஹதல ரியாகதரமா லோதர ஹதலரமா. உடன்படிக்கை பெட்டியை சுமந்த அந்த ஆசாரியனுடைய கால்கள் யோர்தான் நதியினுடைய கரையிலே பட்டவுடனே இருபுறமும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த யோர்தான் நதி ஒரே குவியலாய் நின்றது போல இப்போ அபிஷேகத்தினுடைய வல்லவன் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த அந்த வசனம், அந்த மகிமை என் பிள்ளைகளுக்குள்ள இப்ப கடந்து போய் கால் வச்ச உடனே யோர்தான் பிரவாகித்து வருகிற யோர்தான் ஒரே குவியலாய் நிற்கக்கூடிய மகிமை 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 மகிமை. அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும் ஒவ்வொருவர் மேலும். இந்த ஃபர்ஸ்ட் சண்டே, இந்த முதல் சண்டே, இன்னைக்கு ஆரம்பிக்கிற உம்முடைய மகிமை, இன்னைக்கு ஆரம்பிக்கிற உம்முடைய அபிஷேகம். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, இத்தனை சாட்சிகளை எழுப்பினீங்களே, இத்தனை சாட்சிகளை எழுப்பினீங்களே. இல்ல, சாட்சிகள் உண்டு, இன்னும் ஏராளமான சாட்சிகள் உண்டு.
Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Amen. Thank you, Jesus. Hallelujah. Number 2, இரண்டாவதாக இந்த பிரயாணத்தில் நான் கண்டுபிடிச்சது, நம்பர் 1, முதலாவதாக இந்த பிரயாணத்தில் ஆமென், துவக்கத்திலே எனக்கு மறைக்கிற ஆண்டவர், நான் முடியும் போது இயேசு என் கூட இருக்கிறத நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. நம்பர் 2 வாசிக்கலாம். அந்த 24வது வசனத்திலிருந்து நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். அதற்குள்ளாக ஆமென், படவு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவு பட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் அவர்களிடத்திற்கு வந்தார். அடுத்த, அவர் கடலின் மேல் நடக்கிறதை ஆமென் ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றான். அதற்கு அவர், வா என்றான். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி ஆமென் பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்றார். கடைசி 36வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 36வது வசனம், அவருடைய வஸ்திர ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படிக்கு உத்தரவு ஆக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் ஆமென். 35 36 வாசிக்கலாமா? 35 வாசிக்கலாம். அவ்விடத்து 34 வாசிக்கலாம். 34 ஆமென். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தியை அனுப்பி பின்னியாளிகளை எல்லாம் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரயாணத்திலே இரண்டாவது நான் என்னுடைய மனசுல ஆண்டவர் பேசினது என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய இருதயத்தில் பேசின வார்த்தை, இப்பொழுது இவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிச்சுட்டு வெகு தூரம் வர்றாங்க. பொதுவாக ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இந்த சீடர்கள் கப்பலிலே ஏறி தயங்கி கொண்டே நிற்கும் போது, வேதத்தில் நீங்க இந்த அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க, இவர்களை போகும்படி ஆண்டவர் துரிதப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா வேகப்படுத்தினார். அப்படின்னா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய அற்புதத்தை நடந்தாச்சு, ஆண்டவரை பார்த்துட்டாங்க. ஒரு கூட்டத்துக்கு என்னன்னா, ஆண்டவரை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை. சரி, என்ன ஆண்டவர் வர மாட்டேங்கிறாரு, நம்ம எப்படி தனியா போறது? அதுவும் இன்னொரு டைரக்ஷன் ஆண்டவர் சொல்றாரு. அவர் இடத்த சொல்லிட்டாரு, இந்த இடத்துக்கு தான் போகணும், அந்த இடத்துல நம்ம தனியே போய் என்ன பண்ண போறோம், அங்க நமக்கு என்ன வேலை இருக்குது, இப்படி நிறைய காரியம் ஓடிட்டே இருக்கிறதுனால இந்த சீடர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த டிராவல் பண்றதற்கு அவங்க நிறைய பேர் தயங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒன்று, ஆண்டவர் வந்துட்டாருன்னா கூட ஈஸியாக போயிடலாம், அவரும் டிராவல் பண்ணிட்டாருன்னா அவரும் இருப்பார், நம்மளும் பேசிகிட்டே போகலாம், இந்த மாதிரி நினச்சா ஆண்டவர் இல்லை இல்லை, நீங்கள் போங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஸோ இவர்களை முன்பாக அனுப்புறதுலேயே ஆண்டவர் ரொம்ப குறியாக இருந்தார். அதே போல் இப்போ இவருடைய வார்த்தையை தட்ட முடியாமல் ஆண்டவர் சொன்ன உடனே இவங்க டிராவல் ஆரம்பித்தாங்க. ஆனால் போகிற வழியில் வேதம் சொல்லுகிறது, நடு கடலில் இந்த நடு ராத்திரியில் இவங்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் வருது. என்ன தடுமாற்றம் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிட மாட்டோம்னா போய்க்கிட மாட்டோம், நம்மளால் போக முடியாது. இந்த பிரயாணம் ஒரு பெரிய தடையா மாறிடும். இந்த பிரயாணத்தில் நம்ம ரிட்டன்னா வர வேண்டிய சூழ்நிலை வருது. நம்ம திரும்பி ஆண்டவர் இருந்த இடத்துல தான் போகணும், திரும்பி அற்புதம் நடந்த இடத்துக்கு தான் போகணும். அவர் இல்லாமல் நம்ம வந்தது தவறு, அவரை எப்படியாவது நம்ம கூட்டிட்டு வந்திருக்கணும், அவர்கிட்ட நம்ம பேசி எடுத்துட்டு வராமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நடு கடலிலே அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கும் போது
வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நடுக்கடலிலே கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நான் இதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய திட்டம் பாதி வழியிலே நிற்கிறது இல்லை. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் பாதி வழியில நிற்காது. உங்க பிள்ளைங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் பாதி வழியில நிற்காது. பாதி வழியிலே கர்த்தர் உங்களை விட்டுட்டு போகிறவர் அல்ல. நடு பகுதியில் கர்த்தர் உங்களை யாருக்கும் சொல்லாமல் கர்த்தர் விட்டு விட்டு போகிறவர் அல்ல. கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். துவங்கினவர் முடிப்பதற்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் பாதி வழியில நிற்காது. அந்த திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். முடிவு வரைக்கும் நிறைவேறும். அந்த நோக்கம் நிறைவேறும். எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை புயல்கள் வந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். என்ன திட்டத்தை உங்கள் மேல் வைத்தாரோ, ஆமேன், எதை நீங்கள் சென்றடைவீர்கள் என்கிற ஒரு டைரக்ஷனை ஆண்டவர் உங்க மேல வச்சாரோ, எந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சு அதற்கு நேராய் உங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சாரோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரயாணம் பாதி வழியிலே நிற்க போவது இல்லை. மகனே, மகளே, பிரதர், சிஸ்டர், தகப்பனே, தாயே, ஆண்டவர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்க கையில நிறைய காரியம் பாதி வழியில நின்றுருக்கலாம். இதுவரையிலும் நிறைய காரியத்தை நீங்க கண்டினியூ பண்ண முடியாம தவிச்சிருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, இந்த வருஷத்துல ஒரு அபிஷேகம் உங்க மேல வைக்கப்படுது. ஒரு வார்த்தை உங்க மேல வைக்கப்படுது. ஆமென். தேவனுடைய திட்டம், தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் பாதி வழியிலே அது நிறுத்தப்பட மாட்டாது. அந்த காரியம் இனி பாதி வழியிலே நிறுத்தப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. துவங்கின காரியத்தை முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கட்டளை இடுவாராக. எல்லா வருடத்தை போல அல்ல, இந்த வருடம் அதற்கு வேண்டிய பலன் உங்களை தேடி வரும். பாதியில விட்டுட்டு வருகிற அந்த மன பக்குவம் உனக்கு இருக்காது. ஆமென். நீங்க துணிந்து நிற்கக்கூடிய மன தைரியத்தை கர்த்தர் தருவார். அதை முடிக்கிற வரைக்கும் போராடக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேல கர்த்தர் தருவார். யாக்கோபை போல போராடி போராடி பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் விடாமல் இருக்கிற ஒரு அபிஷேகத்தை நல்ல கரங்களை தட்டி உங்க பிள்ளையின் மூலமாய் கர்த்தருடைய திட்டம் இதோ நிறைவேறுகிறது. ஒரு மனுஷன் இடையில புகுந்து, ஒரு குடும்பம் இடையில புகுந்து அந்த திட்டத்தை சிதறடிக்க பார்க்கிறான். சூழ்நிலைகள் சிதறடிக்க பார்க்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க மகளை குறித்து தானே ரொம்ப கவலையா வந்தீங்க, மகனை குறித்து தானே ரொம்ப கவலையா வந்திருக்கிறீங்க. ஐயோ, என் பிள்ளைய என் கையில கொடுக்கும் போது நீ எப்படி ஆண்டவரை கொடுத்தீங்க? பெரிய திட்டத்தை வச்சு கொடுத்தீங்களே, பெரிய நோக்கத்தை வச்சு இந்த பிள்ளைய கொடுத்தீங்களே. ஆனா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை பாதி வழியிலே முடிஞ்சிருமோ, இடையிலே முடிஞ்சிருமோ? கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிற கர்த்தர், அக்கறைக்கு கூட்டி கொண்டு போகிற கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஆலயத்திலே, இந்த சத்தத்தை கேட்கிற இடத்திலே கடந்து வருகிறது. ஜெபிக்க ஜெபிங்க, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க. கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசுவார். ஆனால் ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. பாதி வழியிலே விடுகிறது கர்த்தர் அல்ல. பாதி வழியிலே விட்டுட்டு போகிறவர் கர்த்தர் அல்ல. இந்த பிசினஸ் பாதி வழியிலே நிற்காது. இந்த தொழில் பாதி வழியிலே நிற்காது. எத்தனையோ பேர் இதை நிறுத்தணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. எத்தனையோ பேர் இடையில கலட்டி விடணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. எத்தனையோ பேர் பிரிச்சு விடணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இதோ, ஆமென், அந்த கடலிலே நடந்து வருகிறார். ஆமென். அந்த காற்று அவரை ஒன்றும் செய்யவில்லை. ஓ ஹல்லேலூயா. அந்த கொந்தளிப்பு அவரை ஒன்றும் செய்யாது. அவர் அதை விட பெரியவர். அந்த கொந்தளிப்பை விட பெரியவர் கடந்து வருகிறார்.
அந்த பிரச்சனையை விட பெரியவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். உங்க குடும்பத்திற்கு நேராய் வருகிறார். பிள்ளையினுடைய குடும்பத்திற்கு நேராய் வருகிறார். யாரும் வர முடியாத அந்த கொந்தளிப்பிலே இதோ இயேசு கடந்து வருகிறார். அந்த கொந்தளிப்பிலே வக்கீல்கள் வர முடியாது, மனிதர்கள் வர முடியாது. ஆனா இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு, அவருக்கு அந்த கொந்தளிப்பு ஒன்றும் இல்லை, அவருக்கு அந்த புயல் ஒன்றும் இல்லை. அதை அமர்த்தி விட்டு வரவில்லை. அதன் நடுவிலே அந்த பிரச்சனையின் நடுவிலே ராஜாதி ராஜா நடந்து வருகிறார். ஓ வல்லமை 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 வல்லமை, இறங்கட்டும் 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 இயேசுவே. பாதி வழியிலே நின்று போனதெல்லாம் மறுபடியும் ஆரம்பமாகட்டும். அந்த பிரயாணங்கள் திரும்ப தொடரட்டும். அந்த ஊழியம் திரும்ப தொடரட்டும். ஓ அந்த விசுவாசம் திரும்ப தொடரட்டும். அந்த இடிஞ்சு போன அந்த உறவுகள் மறுபடியும் கட்டப்படட்டும். குடும்பங்களில் இருக்கிற பிரிவினைகள் மாறுவதாக, பிரிவினைகள் மாறுவதாக. இயேசுவே, இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக நீங்க அழைக்கல, பிரிக்கிறதுக்காக நீங்க அழைக்கல. இப்பொழுது தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு வார்த்தை, யார் இதற்கு பிரிவுக்கு காரணமா இருக்கிறாங்களோ அவர்களை தொற்றுறட்டும், அந்த மனுஷங்களை தொற்றுறட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. நம்மை அக்கறைக்கு கொண்டு போகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அக்கறைக்கு கூட்டிட்டு போற இயேசு என் கூட இருக்கிறார். பாதி வழியில கண்டிப்பா நிற்காது. இந்த வருஷம் இடையில ஸ்டாப் ஆகாது. பல வருடமாய் ஸ்டாப் ஆன காரியத்தை கர்த்தர் இந்த வருடம் கர்த்தர் கிருபையாய் துவங்குவாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி ஆண்டவர் தருவாராக. இனி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவாராக. எஸ், இந்த வருஷம் கண்டினியூ தான், இந்த வருஷம் தொடர்ச்சி தான். இந்த வருஷம் பிரயாணம் தடைபடுவது இல்லை. இந்த வருஷம் பிரயாணம் அப்படியே ஸ்மூத்தா அப்படியே லக்கை அடைகிற வரைக்கும், அக்கறைக்கு போகிற வரைக்கும், கதரையனுடைய நாட்டை தொடுகிற வரைக்கும் இந்த பிரயாணத்தை ஆண்டவர் தொடர போறாரு. ஆமென். கைகளை தட்டி அந்த பாட்டை நம்ம பாட போறோம். அக்கறைக்கு நான் செல்வேன், ஆமென், என் தேவனுக்காக நான் நிற்பேன். தலைமுறைகள் இந்த வருஷம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்லை, தலைமுறை மட்டும் தொடர போகிறது. தலைமுறை மட்டும் கர்த்தர் தொடர பண்ண போகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் பாடி ஆமென், ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், பலத்தால் எந்த மதிலையும் நான் தாண்டி செல்வேன். என் தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், பலத்தினாலே எந்த மதிலையும் தாண்டி நிற்பேன். அக்கறைக்கு நான் செல்வேன், மாறும் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். எனக்காவும் திட்டம் என் அறிவுக்கு எட்டாதது, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாது. எனக்காவும் திட்டம் என் அறிவுக்கு எட்டாதது, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாது. பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை இல்லா இடத்தில் பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை இல்லா இடத்தில் புது பாதை தோன்றிடும், புது பாதை தோன்றிடும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். ஹalleluya, ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை வாசிக்கலாம். அதே 14ஆம் அதிகாரத்தினுடைய தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya.
24வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். அதற்குள்ளாக ஆமேன் படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருக்கிறபடியினால் அலைகளால் அலைவிடப்பட்டது. ஆமேன். இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் 3ஆவதாக இந்த கப்பல் பிரயாணத்தில் இந்த படகை ஆண்டவர் அக்கறைக்கு கொண்டு போகிற ஆண்டவர் 3ஆவது செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவர் நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிறார். அது வரைக்கும் அந்த கப்பல் அந்த கடலுடைய சீற்றத்தினாலே ரொம்ப அங்கேயும் இங்கேயும் அலசடிப்பட்டுட்டே இருக்குது. ஆனால் அந்த வசனத்தினுடைய முடிவு சொல்லுது, ஆண்டவரும் பேதுரும் அந்த கப்பலில் காலடி எடுத்து வச்ச உடனே, அந்த வசனத்தை வாசிக்கலாமே, காற்று என்ன பண்ணிச்சுன்னா அது அமர்ந்தது. நீங்கள் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. சொல்லுங்க, ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் படவிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர்கள் படவிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆமென். நான் உங்களை தீர்க்க தரிசனமாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் இந்த வருஷம் அவர் ஏறுகிறார், நம்முடைய படகுல ஏறுகிறார். உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, காற்று சொல்லுங்களேன், எல்லா கொந்தளிப்புகளும் என்ன பண்ணுதுன்னா அப்படியே அமருது. மனதில் இருக்கிற கொந்தளிப்புகள் அமருகிறது. சிந்தனையில் இருக்கிற கொந்தளிப்புகள் அமருகிறது. ரெஸ்டே இல்லாத நிறைய பேருக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு நல்ல ரெஸ்ட் டைமை கர்த்தர் தரப்போறாரு. உங்கள் எல்லை எங்கிலும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்போறாரு. இனி போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. சரீரத்தோட போராடின போராட்டத்தில் ஆண்டவர் ஒரு முடிவை கர்த்தர் தரப்போறார். என் படவிலே அவர் ஏறுகிறார், என்னை அக்கறைக்கு கூட்டிட்டு போகிறதற்கு கர்த்தர் ஒரு படவிலே ஏறுகிறார். இதுவரையில் ஒரு சின்ன சம்பாத்தியமானாலும், ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில சம்பாதிச்சிருக்கலாம், பிரச்சனையின் மத்தியில நீங்க சம்பாதிச்சிருக்கலாம். இவ்வளவு டென்ஷனாகி நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்குது, இவ்வளவு கடினப்பட்டு நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. ஆனா நான் நம்புறேன், அடுத்த லெவல் ஒன்று வரப்போகுது. இதுவரைக்கும் அவங்களுடைய பிரயாணத்தில் இந்த பாதி தூரம் வருகிறதற்கு எந்த இடத்திலிருந்து காற்று அடிச்சிருச்சோ அந்த ஆண்டவர் கப்பல்ல ஏறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரயாணம் என்ன இருக்குன்னா ரொம்ப கடினமா இருக்குது, ரொம்ப கடினமா இருக்குது. தண்டு வலிக்கிறதுனால் அவர்கள் சோர்ந்து போனார்கள். அப்படின்னா ரொம்ப பிரயாசம். ஒருவனுடைய ஆயுதம் மழுங்கலா இருக்க அவன் அதிக பிரயோகத்தை பயன்படுத்தணும்னு சொன்னது மாதிரி இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்பவுமே நீங்க பாருங்களேன், ஒரு சமமான ஒரு இடத்துல கப்பலை ஓட்டிட்டு போறதுக்கும் எதிர்காற்றுல ஓட்டிட்டு போறதுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறவங்க வெறும் போட்டில் இவங்களே துடுப்பு போட்டு தான் உள்ள போவாங்க. ஆனால் இப்போ யாருமே அப்படி போறதில்லை. இப்போ எல்லாருமே சின்ன போட்டாக இருந்தால் கூட ஒரு ஆள் 2 பேர் ஓட்டுற போட்டில் கூட ஒரு மிஷினை செட் பண்ணிடுவாங்க. அந்த மிஷினை டீசல் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு சொன்னால் அங்கே கொண்டு போயிடும். அதில் இல்லாமல் அவங்களால இந்த துடுப்பு போட்டெல்லாம், துடுப்பு எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா இந்த சும்மா இந்த டேன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அந்த திசை திருப்புறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி மோட்டார் இல்லாமல் இன்னைக்கு கடலுக்குள்ளே கப்பலை தூக்கிட்டு போகவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப 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 ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அலை. இந்த சீடர்களுக்கு அப்படி தான் நடக்குது. ஆனால் இதுவரைக்கும் கடினமாக இருந்த அவர்களுடைய பிரயாணம், இதுவரைக்கும் ரொம்ப தண்டு வலிச்சிட்டு இருந்த அவருடைய பிரயாணம், இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இயேசு கடல்ல கப்பல்ல ஏறின உடனே என்ன உண்டாகுதுன்னா ஒரு பெரிய பரம அமைதி ஒன்று உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த 100 days ஜெபத்தில் லிட்டரலாக அதை பார்த்தேன், நேருக்கு நேர் அதை உணர்ந்தேன். பாருங்க,
ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த 21 days ப்ரேயர்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு நாளும் தாண்டறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் முடிச்சுட்டு அடுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ ரொம்ப வருத்தமாக இருக்கும். எத்தனையோ டைம் சிக்காயிருவேன். இடையில யார்கிட்டையும் எதுவுமே பேசவே முடியாது. ஆனால் இந்த 100 days ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே 100 நாள் எப்படி இதை கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் தான் என் கூட இருக்கணும், நீங்கள் தான் அந்த காரியத்தை செய்யணும். பார்த்தீங்கன்னா இந்த 100 days ஜெபத்தில் நான் ஆண்டவருடைய ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னா, அவர் படகுல ஏறினதுனால, அவர் கால் வச்சதுனால, என்னுடைய பலன் அல்ல அவருடைய பலன் மேலோங்கினதுனால அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே சமாதானமா இருந்துச்சு. எத்தனையோ பேர் நீ முடிச்சுக்கிட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. எத்தனையோ பேர் நீ முடிக்க முடியாதுன்னு தான் நினைச்சாங்க. இதுக்கு முடிக்க முடியாதுன்னு காத்து கிடந்தாங்க. ஆனா அவங்க அத்தனை பேர் மத்தியிலையும் அந்த படகுல இயேசு ஏறினதுனால வெற்றியாய் முடிக்கக்கூடிய கிருபை. அதனால தான் நான் சாட்சியோட சொல்றேன், பிரதர் இதை நீங்க ரொம்ப வெற்றியா முடிப்பீங்க, பிரதர் சிஸ்டர் இதை ரொம்ப வெற்றியா முடிப்பீங்க. நீங்க டென்ஷனே இல்லாம நீங்க இதை முடிப்பீங்க. ஒரு பேர் அமைதி உங்க கப்பலுக்குள்ள வரப்போகிறது. ஒரு பெரிய ஆறுதல் உங்களுக்குள்ள வரப்போகிறது. ஒரு சுலபத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. ரொம்ப ஈஸியா கர்த்தர் உங்களை கடக்க பண்ண போறாரு. எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியதுன்னா, என் கப்பல்ல ஏறிடுங்க சாமி, என் கப்பல்ல ஏறிடுங்க சாமி. நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா என் போராட்டத்திற்கு ஒரு முடிவு வரும். நான் 2 டெய்லி சண்டை போட்டு என்னால் முடியல ஆண்டவரே, டெய்லி அழுது என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் வாக்குவாதம் பண்ணி என்னால் முடியல, காலையில் எந்திரிச்சு என்னால் முடியல. ஒருவேளை ரொம்ப கடினமாக எந்திரிக்கலாம் காலையில், ஆனால் அப்போ தான் நிறைய பேருக்கு தூக்கம் வரும். ஆனால் முடியாது, எந்திரிச்சே ஆகணும், ஓடியே ஆகணும், உழைச்சே ஆகணும், பொய்யே ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பல வருடங்களாக உங்களுக்கு தொடரலாம். ஒரு ரிலாக்ஸேஷனே உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு ரிலாக்ஸ் கூட எனக்கு இல்லையே பாஸ்டர், நான் எப்பொழுதும் நெருக்கத்திலேயே வாழ்றனே, எப்பொழுதும் பரபரப்பிலே வாழ்றனே. ஆனா இந்த பலிபீடத்திலிருந்து இன்றைக்கு நான் உங்களை கர்த்தருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், கர்த்தர் உங்களுக்கு சுலபமானது. அவர் கப்பலிலே ஏறி போராட்டங்களை எல்லாம் முடிவிற்கு கொண்டு வந்து ஜெபிங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை நடக்கட்டும், இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கையில் அப்படி ஒரு சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி ஒரு சமாதானம், சொல்லுங்க வேலை ஸ்தலத்தில் அப்படி ஒரு சமாதானம், காலையில் எழும்பும் போது அப்படி ஒரு சமாதானம், இரவு படுக்க போகும்போது அப்படி ஒரு சமாதானம். போராட்டம் இல்லாத ஒரு குடும்பம், போராட்டம் இல்லாத ஒரு வேலை, போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஆமென். அதற்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நீங்க ரொம்ப ஃப்ரீயா விடணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, ஃப்ரீயா விடணும். ஆமென். பிள்ளைய 3 மாசம் ஒளிச்சு வச்சிருந்த பிள்ளை, அழகுள்ள பிள்ளை மோசே சின்ன வயசுல எப்படி இருந்தாராமா? ரொம்ப கியூட்டா இருந்தானாம். மோசே நம்ம டிவியில எல்லாம் நிறைய பேர் மோசையை காமிக்கும் போது தாடியை வச்சுட்டு பரதேசி மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே மோசே யார் கிடையாது, அப்படிப்பட்ட பரதேசியே கிடையாது. வேதம் சொல்லுது, அந்த குழந்தை அழகுள்ளது என்று. வேதமே ஒருத்தர் அழகுன்னு சொல்லுதுன்னா அது கண்டிப்பா எப்படிதான் 100 marks அழகு. அவ்வளவு அழகான பிள்ளைய எத்தனை மாசம் ஒளிச்சு வச்சிருந்தாங்களாமா? 3 மாசம் இப்ப ஒளிச்சு வச்சிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 3 மாசம் ஒளிச்சு வச்சதுக்கு பிற்பாடு இப்ப அந்த குழந்தைய என்ன பண்ண முடியல, ஒளித்து வைக்க முடியல. நம்மளா இருந்தா நம்ம செத்துருவோம் முதல்ல, 3 மாசம் பத்திரப்படுத்தி. ஆனா அந்த அம்மாவுக்கு அந்த தைரியத்தை பாருங்க. சரி, நம்ம பார்க்குற வரைக்கும் பார்த்தோம், நம்ம குழந்தைய வாயை பொத்துற வரைக்கும் பொத்துனோம், பால் கொடுக்குற வரைக்கும் கொடுத்து சமாளிச்சோம். இப்ப நம்ம கண்ட்ரோல்ல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உடனே ஒரு டிசைட் பண்ணி ஒரு பெட்டியை செஞ்சு அதுக்குள்ள குழந்தைய வச்சு, இனி நீ ஆச்சு சொல்லுங்க, இனி நீ ஆச்சு கத்தராச்சு. அந்த குழந்தைய பார்த்து, எப்பா நான் ஒன்றும் பார்க்க முடியாதுப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு அந்த நைல் நதியில அப்படியே விடுறாங்க. பாருங்களேன் எவ்வளோ பெரிய தைரியம் அந்த அம்மாவுக்கு. இதுதான் விசுவாசத்தினுடைய துணிவு, இதுதான் விசுவாசிகளுடைய அடையாளம். சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்க எடுக்கலைன்னா காலம் முழுதும் நீங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க, காலம் முழுதும் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க.
சில முடிவுகளை நம்ம எப்படி எடுக்கணும்னா, சிலதை வந்து கர்த்தருடைய கரத்தில் அப்படியே கொடுத்துடணும். சரி ஆண்டவரே, இனி நான் என்ன பண்ண முடியும், இது நீங்கள் வச்ச வழி, இது உங்கள் கையில் கொடுத்துட்டேன், இனி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற ஒரு துணிவான ஒரு விசுவாசத்தை எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் நம்புகிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சரியாக நடக்கும். நாணல் பட்டியை எங்கே கொண்டு போகணும்னு கர்த்தருக்கு தெரியும், யாருடைய கண்ணில் காமிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும், யார் திறக்கணும்னு முதற்கொண்டு தெரியும். திறந்து பார்த்த உடனே அந்த குழந்தை மேலே அவளுக்கு என்ன வந்துச்சாமா, எந்த இடத்துல இரக்கம் இல்லையோ அந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் என்ன வைக்கிறாரு, அந்த வீட்டில் தான் பிறக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கொல்றதுக்கு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. இரக்கமே இல்லாத குடும்பம், உங்கள் அப்பனுக்கு இரக்கம் இருக்கா அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்தா திட்டுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னா இரக்கமான பொண்ணு, அந்த குழந்தையின் மேலே இரக்கம் வைத்து, அதுவும் வச்ச உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, என்ன யாராவது ஒருத்தர் இந்த குழந்தைய வளர்த்துறது கிடைக்கணும்னா கரெக்டாக யார் கிடைக்கிறாங்கன்னா அம்மாவே கிடைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லை சார். நம்ம பிள்ளைய நயல் நதியில் போட்டு இது செத்துரும்னு நினச்சா நமக்கு பால் கொடுக்கறதுக்கு நம்ம பிள்ளைக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு கடவுள் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. கத்தரை மாதிரி நல்ல எதை வேணாலும் எப்போ வேணாலும் திசை திருப்பணும்னு நினைச்சாருன்னா, தலைகீழா மாத்தணும்னு நினைச்சாருன்னா, அந்த மனுஷனை தலைகீழா மாத்தணும்னு நினைச்சாருன்னா, பிரியும்னு நினைக்கிற அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு நினைச்சாருன்னா, அந்த கடினமான இருதயத்தை மாத்துறதுக்கு கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஹல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்படின்னா புடுங்கி சாப்பிட்றவன்ட்டே வாங்கி கொடுக்கிறவர் கர்த்தர். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, புடுங்கி சாப்பிட்றவன்ட்டையே வாங்கி குடிக்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அவனுக்கு பொதுவாக அவனுடைய கேரக்டரை பிடுங்கி சாப்பிட்ற கேரக்டர் தான். ஆனால் என்னமோ தெரில, நம்மகிட்ட வந்த உடனே இருக்கிறதையும் கொடுத்துட்டு கையை கட்டிட்டு அமைதியாக இருப்பான். எப்படிப்பான்னு கேட்டா தெரியாது சார், உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது சார். அந்த அளவிற்கு என் தேவனாலே மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு உங்கள் கப்பலிலே ஏறுகிற கர்த்தர், அக்கறைக்கு கூட்டிட்டு போகிற கர்த்தர். ஓ, இந்த புயலோடே அல்ல, ஆமென், இந்த இரைச்சலோடே அல்ல, சமாதானமாய் புறப்பட பண்ண போகிறார். போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. இயேசுவே, இப்போ ஆவியானுடைய ஒரு தொடுதல் அந்த பிள்ளை மேல, அந்த மன குழப்பத்தின் மேல இருக்கிற தாயார் மேல, தகப்பனார் மேல இப்பொழுது ஒரு ரிலாக்ஸேஷன். பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் இப்போ என் தாயார் மேல, தகப்பனார் மேல, பிரதர் மேல கடந்து வந்து அந்த ரிலாக்ஸேஷன் இப்போ இந்த வாரத்திலிருந்து ஆரம்பமாகட்டும், ஆரம்பமாகட்டும், ஆரம்பமாகட்டும். நீ பயப்படாதிருப்பாய், நீ பகலுக்கு பயப்படாதிருப்பாய், இரவுக்கு நீ இரவு உன்னை ஒரு நாளும் பாதிப்புக்குள்ள நடத்தக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, இல்லை. இப்போ அந்த ரிலாக்ஸேஷன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. எனக்கே தெரியல நான் இப்ப டென்ஷன் ஆகுறது இல்ல, எனக்கே தெரியல நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறேன், எனக்கே தெரியல நான் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு என் பிள்ளை சொல்லுகிற அளவிற்கு இன்னைக்கு இந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு தொடுதல், ஒரு தொடுதல், தொடுதல். கடினமான நிறைய காரியங்கள் இப்பொழுது லெகுவாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிங்க, ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இயேசுப்பா, இப்பொழுது அந்த மகிமை, மகிமை புறப்படட்டும், மகிமை புறப்படட்டும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, amen. இப்போ டிராவல் பண்ணி முடிச்சு எங்க போய் சேர்ந்துட்டாங்க? எங்க போய் சேர்ந்து 34வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் எங்க போய் சேர்ந்தாங்கன்னா கனசரேத். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆமென், ஹல்லேலூயா. பின்பு அவர்கள் ஆமென் கடலை கடந்து, ஆமென். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு தோட்டம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு தோட்டத்துக்குள்ள கர்த்தர் அவர்களை கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்தார். அப்படின்னா ஆஸ்திகளின் தோட்டம். கனசரேத் அப்படின்றது என்னது? ஆஸ்திகளின் தோட்டம். கரையை கடந்து அக்கறையில் போன உடனே
ஒரு ஆஸ்திகளின் தோட்டத்தில் காலடி எடுத்து வச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு செங்கடலை கடந்து எங்கே போய் காலடி எடுத்து வச்சாங்க? எங்கே போய்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் காலடி எடுத்து வச்சாங்க. அவர்கள் செங்கடலை தாண்டின உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வச்சது வனாந்தரத்தில். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் புதிய ஏற்பாட்டில் நமக்காக சிந்தப்பட்டதுனால நம்ம ஒரு கடலை கடக்கும்போது ஆஸ்திகளின் தோட்டத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ காட் பிளஸ் யூ. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் எல்லாரையும் அப்படியே ஒரு ஆஸ்திகளின் தோட்டத்தில் கனசரேத்தில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். உங்கள் கரத்தை பிடிச்சு ஆண்டவர் ஒரு புதுமையான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் நிற்க வைப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 12 சீடர்களும் கரையில் வந்து இறங்கிட்டாங்கன்ற செய்தி அந்த ஊரில் உள்ளவங்க கேட்ட உடனே மொத்த வியாதிஸ்தருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களாமா, எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வாங்கப்பா, அற்புதம் செய்கிற ஒருத்தர் நம்முடைய ஊரில் வந்து இறங்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் வண்டி பிடிச்சி கார் பிடிச்சி எல்லாரும் வந்து இறங்கின உடனே ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் சொன்னாங்களாமா, ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியாதுன்னு எனக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது ரொம்ப டைம் ஆகும், ஆனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் முன்ன அப்படியே நின்றுக்குங்க, நீங்கள் அப்படியே உட்காந்துக்குங்க, உங்கள் வஸ்திரத்தினுடைய ஓரத்தை மட்டும் கொஞ்சம் இந்த பக்கமாக போடுங்க, வர்ற ஒவ்வொருத்தரும் தொட்டு 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 அப்படியே போயிட்டா போதும் அப்படின்னு சொன்னா எஸ்ன்னு ஆண்டவர் சொன்னாராமா. தொட்ட யாவரும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். கனஸ்தேரத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களையும் என்னையும் கனசேரத்தில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு அற்புதத்தை நம்முடைய கண்ணில் பார்க்க பண்ண போறாரு. நீங்க நினைக்கிறது எல்லாம் அதுல நடக்கும், நீங்க வேண்டிக் கொள்ளுகிறது எல்லாம் அதுல நடக்கும், நீங்க ஆசைப்படுகிற சகல காரியத்தையும் கனசேரத்தில் என் ஆண்டவர் செய்து முடிப்பார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. கடல் பொங்கட்டும், அலைகள் வீசட்டும், ஆமேன். என்னுடைய படகிலே இருக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார், ஆமேன். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன் நான், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. ஏலேலோ ஐலசா ஏலேலோ கையரத்தையா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த வருஷம் ஒரு கப்பல் ஓட்டிகிட்டே போயிடுவோமா? ஆமென். எத்தனை பேர் போட்டில் ஏறி இருக்கிறீங்க? கம்ஃபர்ட் சர்ச் அப்படின்ற ஒரு போட்டில் ஏறிட்டோம். அவ்வளோதான், இயேசு நம்மளை ட்ராவல் பண்ண வச்சுட்டாரு. இது எங்கே போகுது? எங்கே போகுது? கனசரேத் எப்படி அப்படின்ற ஒரு ஆஸ்திகளின் தோட்டத்துக்கு போகுது. இதுக்கு இடையில என்ன வந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை. இதை ஆரம்பிக்கும் போது இயேசு மறைஞ்சிருக்கிறாரு, முடியும் போது கீழே இறங்கியே வந்துடுவார். ஆமென். சாட்சி சொல்லும் போது இயேசுவோட சொல்லுவோம். ஹல்லேலூயா. போராட்டமே இந்த வருஷம் வராதுன்னு சொல்லலை, சில நேரத்தில் நடுக்கடலில் கொண்டு போய் விட்டுருவாரு. ஆனால் ஆவேசம்னு பயந்துடாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். யாரு தான் கேட்கல? இவங்க ஆவேசம்னு பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அட நான் தான்ப்பா. நீங்க பிரச்சனைன்னு பயப்படுவீங்க, கர்த்தர் சொல்வாரு, அட நான் தான்ப்பா, நான் தான்ப்பா. நீங்க போராட்டம்னு பயப்படுவீங்க, ஒன்றும் இல்லைப்பா, நான் தான்ப்பா இருக்கேன், நான் தான்ப்பா இருக்கிறேன். அப்படி உங்களை தைரியப்படுத்தி இந்த வருஷம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா எல்லாரும்? இப்பொழுது ஆண்கள் எல்லாம் ஏலேலோ ஐலசா ஏலேலோ அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர்ஸ் எல்லாம் தையா அப்படின்னு சொல்லி கப்பலை ஓட்டிட்டே நம்ம கிளம்ப போறோம். ஆமேன். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? சத்தமா எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆனா ஸ்லோவாலாம் ஓடக்கூடாது, அதான் நான் சொங்கி மாதிரி இருக்கக்கூடாது.
அப்படியே அப்படியே ஏதோ நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க தான் ஒண்ணு கிடையாது. சிலருக்கு அப்படியே எழுப்புதலே வராத மாதிரி, ஆமேன், ஊத்தாப்பம் மாதிரி இல்லாம கொஞ்சம் கீ ரோஸ்ட் மாதிரி இருங்க. ஊத்தாப்பம்னா ஊத்துன இடத்துல அப்படியே படுத்து கிடக்கும். கீ ரோஸ்ட் அப்படின்னா நெட்டுக்கா அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கும். ஆமேன். நீங்க கீ ரோஸ்டா ஊத்தாப்பமான்றதை முடிவு பண்ணிருங்க. ஊத்தாப்பத்தை எடுத்து திருப்பி போடுற அளவுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம்னா அடி பிடிச்சிரும், அதுக்கப்புறம் தீஞ்சு போயிடுவோம். அதனால இந்த வருஷம் வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருமே சோம்பேறியார் கூட கை கட்டக்கூடாது. கை கட்டுன தொலைஞ்ச நீ எப்படி நீ கை கட்டுவ? கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் எப்போவுமே. இந்த பின்னாடி கை கட்டுறது, முன்னாடி கை கட்டுறது, பின்னாடி தலையில் கை கட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். நல்ல தாடியெல்லாம் சேவ் பண்ணி இந்த ஆட்டு தாடியெல்லாம் எடுத்துடணும். இந்த குரங்குக்கு வளர்றது மாதிரி கொஞ்சம் வளர்றதெல்லாம் எடுத்துடணும். கொஞ்சம் நல்லா நீட்டாக, நிறைய தாடி என்ன மாதிரி இருந்தால் நிறைய வச்சா கூட பார்க்கறதுக்கு சரி கொஞ்சமாவது நீட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சா நல்லாவாப்பா இருக்குது? நல்லா இல்லை. நீ வளர்த்துனா பரவாயில்ல, நீ அது தாடி வைக்கிறதுக்கு நான் எதிரில்லை சொல்கிறேன். நல்லா இல்லை, நீட்டாக அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெஷ்ஷாக எப்போ பார்த்தாலும். ஆமேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்க? இல்லை, இந்த வருஷம் வந்து நான் வந்து 3 காரியத்தை சொல்லியிருந்தேன். ஒன்று லக்கு, இன்னொன்று பொருத்தனை, இன்னொன்று வந்து தீர்மானம். எத்தனை பேர் எடுத்துருக்கிறீங்க? டேட் என்ன ஆச்சு? இன்னைக்கு தேதி 4. இது வரைக்கும் எடுக்கலையா? கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த வருஷம் லட்சியத்தை, இந்த வருஷம் எனக்குன்னு ஒரு லக்கு இருக்குது, நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிறேன், எனக்குன்னு ஒரு பொருத்தனை இருக்குது, 10 பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். கை தூக்குங்க பார்க்கலாம். அந்த மாதிரி எடுத்தவங்க மட்டும் நல்லா கை தூக்குங்க. ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். போன வருஷத்தினுடைய லாஸ்ட்ல நீங்க எடுத்துருக்கணும். டிசம்பர் முடிகிறதுக்குள்ள இந்த வருஷத்தினுடைய தீர்மானம் எடுத்துருக்கணும். நான் இங்க எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க, இங்க இருக்குது. எடுத்த தீர்மானங்கள்லாம் இன்னும் நீங்க அமைதியா இருக்கிறீங்களா? அடுத்த வாரத்துல நீங்க நோட்ஸ்ல எழுதிட்டு வரல, மூஞ்சிலே முழிக்காதீங்க. எப்படி இப்படி இருக்கிறீங்க நீங்க? இத்தனை பேரு வளர வேண்டாமா? உயர வேண்டாமா? கர்த்தருடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டாமா? இப்படி இருந்தா எப்படி? நானும் வாரம் ஆண்டவருடைய துணையோட அந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்க அமைதியா கீழ்ப்படியாம அப்படி போனீங்கன்னா எப்படி? ஏதோ ஒரு 90% பேர் எழுதிட்டீங்க, ஒரு 10% பேர் இருக்கிறாங்கன்னா சரி, ஒரு 10% இருக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 70% பேர் இன்னும் எழுதவே இல்லையே. அதனால எல்லாரையுமே இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள எப்படியாவது சந்திச்சிருவேன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். சந்திக்கும் போது நான் கூப்பிடும்போது என்னை டைரியோடு வரணும். உங்கள் டைரியை நான் பார்ப்பேன், நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன லட்சியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இதை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. அடுத்த வாரம் வரும்போது நிறைய பேர் இந்த டைரி கேட்டீங்க. அந்த டைரி நான் ஒரு 500 தான் ஆர்டர் பண்ணேன். நான் சரி நீங்கள்லாம் எப்படி வாங்குவீங்களோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். பார்த்தா ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சு. சரி, அதனால திரும்ப ஒரு 500 டைரிஸ் ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கும் அந்த டைரி கிடைக்கும். 70 rupees கொடுத்து தேவைப்படுகிறவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். அதோட ஒரு பெண்ணு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதை வர நாளத்தில் தந்துடுறோம். அதனால் அது அந்த டைரியை வாங்கி ரொம்ப அழகாக இருக்குது. யூத்துக்கும் டீன்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த டைரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படின்னா அந்த வருஷத்தினுடைய பைபிள் ரீடிங் அதில் இருக்குது. டெய்லி ஒரு வசனம் வந்து எழுதப்பட்டிருக்கும். அது மெசேஜ் எழுதுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த டைரி. தேவைப்படுறவங்க திருப்பி ஒரு 500 ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறது பெற்றுக்கொள்ளுங்கள். அதனால் எல்லாருமே எழுதி ஆரம்பித்து ஒரு புது வருஷத்தை துவங்க போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ரெடியா? இப்போ ரெடியா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பாட்டு பாட போகிறோம். ஆமேன். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோட இருப்பதனால். கரங்களை தட்டி எல்லாரும் ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஏலேலு ஐலசா ஏலேலு, ஏலேலு ஐலசா
ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, செய்ய பலனுண்டு. ஏலேலோ ஐலசா. ஆமென். சவுண்ட கம்மி பண்ணுங்கப்பா. இப்ப நீங்க பாடிட்டே குமிஞ்சிட்டே ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸ் ஏலேலோ ஐலசா ஏலேலோ அப்படின்னு நீங்க ஒரு போட்டில் ஒரு துடுப்பை போட்டு ஓட்டும்போது குமியல்ல விடமாட்டேன். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சா குமிஞ்சிருங்க, அவங்கள பார்க்கல. ஆனால் நீங்கள் குமிற வரைக்கும் நான் ஆராதனையை நிறுத்த போகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நான் விடமாட்டேன் உங்களெல்லாம். கண்டிப்பாக நான் பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் உங்களை சேர்றதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ மொத்தத்தையும் எடுத்துகிட்டே தான் இருப்பேன். ஆமென். நீங்கள் திட்டுனாலும் சரி, நீங்கள் ஏசுனாலும் சரி, என் டியூட்டியில் ஆமாம் அங்கே போய் கர்த்தர் சமூகத்தில் போயிட்டு கொடுத்தீங்க, ட்ரை பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண, அடித்து சொன்னேன், திட்டி சொன்னேன், கேட்கலையா ஆண்டவரே? கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க. அதனால் என்னுடைய விஷயத்தில் கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே ஏனோதானோ சும்மாவோ அப்படியெல்லாம் கடமைக்காகவோ அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. உங்கள் மேலே ரொம்ப நான் கரிசனையாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் இவ்வளோ ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து கர்த்தர் கொண்டு இத்தனை பேருக்கு ஆலோசனை சொல்கிற அளவிற்கு என்ன நம்ப முடியும்னா, ஏன் உங்களை ஆண்டவர் நம்ப முடியாது. அதனால் என் கப்பலில் இருக்கிற எத்தனை 1000 பேரானாலும் அவங்கள கரை சேர்க்கறதுக்கு ஆண்டவர் என்ன நம்ம நாமேன்னு சொல்லுங்க. ரெடி? ஹalleluya. சிஸ்டர்ஸ் எல்லாரும் இப்போ சிஸ்டர்ஸ் எல்லாரும் ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஏலேலோ. போடுங்க, ஒரு நோட்டு ஏற்றி பீட்டை போடுங்க. ஆமென். போடுங்க போடுங்க. ஓ ரெடி? 1 2 3. ஏலேலோ ஐலசா. இப்போ கண்ணாடி வச்சிருக்கிற அந்த அம்மா இன்னும் குமியல. இன்னொரு டைம் ஏலேலோ. இந்த 50 வயசுக்கு மேலான அம்மாங்க எல்லாருமே நல்ல, ஆனா இந்த 18 வயசுல பிள்ளைங்க 16 வயசுல பிள்ளைங்க இப்படியா என்ன ஸ்கிப்பிங்கா விளையாட வந்திருக்கீங்க? ஒழுங்கா குமியில மொத்த பேரும் என்ன பண்ணணும்? ஆமேன், குமிஞ்சு. ஆமேன். நீங்க குமிறதோட பிபி குறையட்டும், அந்த தொப்பை குறையட்டும். ஆமேன். எல்லாம் சரியாகி உடம்பெல்லாம் சூப்பராயிருக்கும். ரெடி? சிஸ்டர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரதர்ஸ். ஆமா வரலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஏலேலோ. சூப்பர். ஓ ஹalleluya. ஏலேலோ ஐலசா. தையர தையா. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. இப்போ பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆமென் சூப்பரா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஆமென். ஹalleluya. ஏலேலோ ஐலசா. சத்தமா பாடிட்டே சத்தமா. ஏலேலோ ஐலசா. ஆமென். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால்
தையா தையர தையா. சிலர் வந்து நீங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி பண்ணாதனால கூச்சமா இருக்கும். ஆனா என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நிற்கணும்? தைரியமா நிற்கணும். புரியுதில்ல? நானும் ஒரு காலத்துல அந்த கடந்து வந்தவன் தான். ரொம்ப கூச்சமா இந்த மாதிரி சண்டே ஸ்கூல்ல கூட ஆடாதவன் தான் நான். அதுக்கு கூட வெட்கப்பட்டவன் தான் நான். ஆனா என்ன அப்படின்னா, இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நமக்குள்ள வர வர, ஞானம் வர வர, எல்லாரையும் எதை பார்த்து பேசணும்? கண்ணை பார்த்து, டைரக்டா கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசணும். யார்கிட்டையுமே முகத்தை தொங்க விட்டு நீங்க பேசக்கூடாது. டைரக்டா பேசணும். அதுதான் ஸ்ட்ரென்தன். அப்பதான் உங்களுக்குள்ள அந்த வாழக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். அதனால இதுக்கு எங்க நம்ம படிப்பிக்கிறோம்னா, அதுக்கு தான் தேவாலயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கிள் ஆகணும். அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் தடையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அப்படியே பேசி கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? உங்கள்கிட்ட இருக்கிற இந்த இன்ஃபீரியர் எல்லாம் போயிடும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு இன்ஃபீரியர் தேவையே இல்லை. நான் சொல்கிறேன், என்னை விட நீங்கள் மேலானவங்க. உங்களை விட கர்த்தர் மேலே வச்சிருக்கிறாரு. நம்ம யாருலையுமே குறைஞ்சவங்களே இல்லை. ஆமோதிக்கிறீர்கள் தானே? அதனால கடைசியா இன்னும் கும்மியாம கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் ஓரமா, எனக்கு பழக்கமே இல்லை பாஸ்டர், என்ன விட்டுருங்க பாஸ்டர், நான்லாம் இந்த மாதிரி பழகினதில்லை, நான் எங்கேயுமே இந்த மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னவங்களுக்காக ஒரு விஷயம் கூட ஆமேன் சொல்லி முடிச்சுக்கலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார். ஹalleluya ஹalleluya. கைகளை எல்லாரும் தட்டி ஆமென். வாளைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். வாளைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஆத்துமாக்களை ஒரு விசை கூட பாடுவோம். வாளைகள் வீசுவோம், வாளைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை ரெடி 1 2 3 ஸ்டார். தையர தையா. சூப்பர் சூப்பர். ஆமென். ஏசப்பா பார்க்கிறாரு. ஏசப்பா இந்த சந்தோஷம் இந்த வருஷம் முழு ஏலேலு. கைய மேல தட்டி, கைகளை மேல தட்டி, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நீங்க என்னோடு இருப்பதனால், நீங்க என்னோடு இருப்பதனால் 1000 மடங்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் எல்லாத்துலயும் எங்க பிள்ளைங்க உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. உங்களை தேடுறதுல உண்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிறதுல உண்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த வாழ்க்கையில உண்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. தசம பாகத்துல உண்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. சபையினுடைய காரியத்துல எல்லாம் உண்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவீராக. உடைய ஊழியக்காரனாகிய நான் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு திருச்சபையில இருக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இந்த இயரை ஸ்பெஷல் படுத்துங்க ஆண்டவரே. ஒரு ஸ்பெஷல் ஆக்குங்க ஆண்டவரே. எங்க தலையெழுத்துகள் மாறுகிற ஒரு வருஷமா மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சன்னதிக்கு சேர்த்து இந்த வருஷம் கர்த்தர் ஒரு கையளவு மேகத்தை சன்னதிக்கு சேர்த்து நீங்க தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. உங்க தயவுள்ள கரம் கூடவே இருக்கட்டும். நீங்க ஆறுதல் படுத்துங்க. உங்க பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.